சென்னை அம்பத்தூரில் உள்ள விநாயகர் கோவிலின் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட குற்றவாளி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவிலில் இருந்த ஒரு ஐம்பொன் சிலை மற்றும் 4 வெண்கல சிலைகள் திருடிய நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோவிலில் கைவரிசை காட்டிய நபர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரிடமிருந்து பல்வேறு பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஜெயா பிளஸ் செய்தி எதிரொலியாக குற்றவாளியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கோவிலில் கைவரிசை காட்டிய நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். பார்த்திபன், வணக்கம். சென்னை அம்பத்தூரில் உள்ள விநாயகர் கோவிலின் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட குற்றவாளி தற்போது ஜெயா பிளஸ் செய்தி எதிரொலி காரணமாக போலீசார் அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்பான முழு விவரங்கள். மோனிகா, சென்னை அம்பத்தூரில் விநாயகர் கோவில் பூட்டை உடைத்து 5 வெண்கல சிலைகள் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை 2 நாட்கள் முன்பாக ஏற்படுத்தியிருந்தது. இதனை நம்ம ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாயிலாக உடனே அந்த சம்பவத்தை குறித்து செய்தி வெளியான நிலையில 10 தனிப்படை அமைத்து அந்த கோயில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தீவிரமாக அம்பத்தூர் தனிப்படை போலீசார் தேடி வந்தார்கள். தற்பொழுது அவர் பட்டரவாக்கம் அம்பத்தூர் ரயில் நிலையம் இடையிலான ஒரு முள் புதாரில் மண்ணுக்கு அடியில அந்த ஐம்பொன் சிலை உட்பட 5 சிலைகளை மண்ணுக்கு அடியில புதைத்து வைத்திருந்ததும் அதனை தனிப்படை போலீசார் தற்போது மீட்டெடுத்து அந்த நபரை கைது செய்து விசாரணை செய்ததுல பலே திருடன், அதாவது கோயில்களை குறிவைத்து அந்த இருசக்கர வாகனத்தில் சென்று இரவு நேரத்தில் நோட்டமிட்டு அதிகாலை சென்றபோது அந்த கோயிலுக்குள்ள இருந்து இது போன்ற சிலைகளை திருடி சென்ற நபர் பாபு என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் இருக்கக்கூடிய அந்த 2.25 அடி வெண்கல விநாயகர் சிலை மற்றும் அதை தொடர்ந்து இந்த ஐம்பொன் சிலை, அதனடி வெள்ளி சிலை, அந்த வெண்கல தெய்வான சிலை உள்ளிட்ட நடராஜ் சிலை உள்ளிட்ட இந்த கோயில் உண்டியலும் தற்போது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னை அம்பத்தூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் இந்த விநாயகர் கோயில திட்டு சம்பவம் நடைபெற்றது பெரும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில தற்போது அம்பத்தூர் தனிப்படை போலீசார் இந்த திட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்து தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது வேறு எங்காவது கோயிலில் இது போன்ற சம்பவத்தில் திருட இருக்கிறாரா என்ற பல்வேறு கோணத்தில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அவரிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தான் தற்பொழுது அவர் இந்த அம்பத்தூர் பட்டரவாக்கம் ரயில் நிலையம் அருகில் தான் மண்ணுக்கு அடியில இதை புதைத்து வைத்திருந்ததும் அவரை கொண்டு சென்று அந்த இடத்துல மண்ணை தோண்டி தற்போது இந்த சிலைகளை மீட்டெடுத்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் தற்போது அம்பத்தூர் போலீசார் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒரு 3 நாட்களுக்கு முன்பு ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில இது குறித்து செய்தி வெளியான நிலையில தற்போது தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில இந்த குற்றவாளி தற்போது கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.